அதிகாரம் 24. மோசே சீனாய் மலையில் கர்த்தருடைய பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு அங்கே இருந்து ஜனங்கள் இருக்கிற இடத்திற்கு கீழே இறங்கி வருகிறார். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று ஜனங்கள் பிரதியுத்தரம் சொல்லுகிறார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதி வைக்கிறார். மோசே கர்த்தருடைய உடன்படிக்கையின் புஸ்தகத்தை ஜனங்களுடைய காதுகள் கேட்க வாசிக்கிறார். ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதாக சொல்லுகிறார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிடுகிறார்கள். மோசே அந்த இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளிக்கிறார். கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் இருந்து மோசேயை அனுப்பிய போது அவர் மறுபடியும் தம்மிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அப்போது மோசேயோடு கூட ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் தம்மிடத்தில் ஏறி வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அதன் பிரகாரமாக மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்திலே ஏறி போகிறார்கள். கர்த்தர் மோசேயை மலையின் மேல் தம்மிடத்திற்கு ஏறி வருமாறு சொல்லுகிறார். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகிறார். மோசே தங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் அவரோடு கூட போனவர்கள் அவருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருக்கிறது. அந்த மகிமை இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப் போல இருக்கிறது. மோசே சீனாய் மலையின் மேல் இரவும் பகலும் 40 நாள் இருக்கிறார்.